நம்மோடு கூட பேசுகிறவராய் டெக்னிக்கு කොමන්න ඇවිල්ලා පරිවර්තනය කරන්න. තමයි අන්නදාම ඉංග්‍රීසියෙන් කතා කරා අපිට ඉංග්‍රීසි තේරුම් ගන්න. கடந்த சில வாரங்களாய் ஆண்டவர் 2 விஷயங்களை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார். இரண்டு வழி சந்தியை குறித்து கர்த்தர் பேசினார். இரண்டு அஸ்திவாரங்களை குறித்து கர்த்தர் பேசினார். இந்த நாளிலே ஆண்டவர் 2 நினைவுகளை குறித்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 1 ராஜாக்களுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தார் அண்டைக்கும் வந்து 1 ராஜாக்கள் 18:21 நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. එවිට එලියා මුළු සෙනග ළඟට ඇවිත් කතා කොට නුඹලා කොපමණ කල් කල්පනා දෙකක් අතරේ ස්ථිර වී සිටිනවාද? ස්වාමින් වහන්සේ දෙවියන් වහන්සේ නම් උන්වහන්සේ අනුව යන්න. බාල් දෙවියන් වහන්සේ නම් ඔහු අනුව යන්නයි කීවේය. නමුත් සෙනග ඔහුට කිසි උත්තරයක් දුන්නේ නැත. ஹalleluya. எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாங்கள் 17வது அதிகாரம் படிக்க பார்க்க முடியும். එලියා දිවසවරයා කතා කරන එක අපි 17 ඉඳන් බලමු. ஆனால் இந்த எலியா இந்த அதிகாரத்திலே 21வது வசனத்திலே சொல்லுகிறார், එලියා දිවසවරයා මේ 21 වෙනි පදයේ කියනවා 2 நினைவுகளால் කල්පනා දෙකක් අතරේ எவ்வளவு காலம் குந்தி குந்தி நடப்பீர்கள். කොච්චර කල් ඉරවි ඉන්නද කියලා. அநேகர் நாம் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ගොඩාක් අය මෙහෙම තමයි ජීවත්. 2 வேஷம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக எந்த ஒரு வேஷமும் மறைவாய் இல்லை. மனுஷனுக்கு நாங்கள் மறைக்கலாம், ஆனால் தேவனுக்கு மறைக்க முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. What's that? மாத்திரமல்ல, அவர் நம் ஒவ்வொருவருடைய பெயரையும் உள்ள கைகளில் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார்? ஆண்டவர் வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் அதை வடிவாய் நம்புகிறேன். ஏன் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகை கர்த்தர் முன்பதாய் நடக்க வேண்டிய அத்தனை காரியங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அநேகம் நடந்து முடிந்து விட்டது. அநேகர் அந்த வார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் நமக்கு அது புரிகிறது இல்லை. கடைசி நாட்களிலே மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. வேதம் வாசித்தால், தேவ சமூகத்தில் அமர்ந்தால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆனால் நாங்கள் வாசிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆனால் வேதத்திலே கர்த்தர் எழுதின நோக்கம் நமக்கு புரிகிறது இல்லை. நாங்கள் ஜெபிக்கிறோம்,
අපි ආඥා කරනවා. ஆனால் தேவன் கேட்கும்படிக்கு தேவனுக்கு அந்த ஜெபம் எட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறதில்லை. ඒ දෙවියන් වහන්සේට ඇහෙන විදිහට ඒක අපි යාඥා කරනවා. அதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ඒකට ගොඩාක් හේතුන් තියෙනවා. அந்த காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட தேவ செய்தியை பேச முடியாது. ඒ හේතුන් කියන්න ගියොත් එන්න වෙනවා. இரண்டு நினைவுகள் මාර්ග දෙකක්. சித்துவிலி දෙකක්. සිතුවිලි දෙකක්. ஒன்று கர்த்தர், එකක් දෙවියන් அடுத்தது உலகம். අනිත් එක ලෝකය. கர்த்தரும் வேண்டும் சிலருக்கு, සමහරක් අය දෙවියන් වහන්සේට ඕනේ, உலகமும் வேண்டும். ලෝකයට ඕනේ. ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்கிறது இல்லை. ඒ දෙවියන් වහන්සේට අනුමැතියි. நாங்கள் ஒன்று கர்த்தரை தெரிந்தெடுக்க வேண்டும், අපි එක්ක දෙවියන් වහන්සේ පිළිගන්නවා. அல்லது உலகத்தை நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். දෙවියන් ලෝකයේ තේරුම් ගන්න. கர்த்தரும் வேணும் உலகம் வேணும்னு சொன்னா அது சரி வராது. දෙකම ඕන කියලා කිව්වොත් අනේ. இரண்டாவது දෙවනුව ஒன்று பரிசுத்தம், එකක් සුද්ධ භාවය. அடுத்தது பாவம். අනිත් එක පව්. பாவம் செய்துட்டே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறது போல ஒரு பாவனை செய்து கொண்டிருக்கிறோம். සමහරක් අය පව් කරලා අපි සුද්ධයි කියලා පෙන්වන්නේ නැහැ. பேச்சில் அந்த மாதிரி தான் பரிசுத்தவான்கள். කතාවෙන් කියන්නේ අපි සුද්ධයි කියලා තමයි කතා ஆனால் உள்ளார்ந்த விதத்தை கர்த்தர் பார்க்கிறார், அதுல பரிசுத்தம் கிடையாது. ඒ දෙවියන් වහන්සේ දන්නවා එයා තුල තියෙන පවුම. வெளிவேஷம். வெளிவேஷம். ඒක වෙනත් எனவே இதையும் கர்த்தர் அருவருக்கிறார். මේක දෙවියන් වහන්සේ කියනවා. மூன்றாவது දෙවනුව நித்தியம், නිත්‍ය அடுத்தது நரகம், අනිත් එක அபாயம். අපාය. நாங்கள் நித்தியத்தை குறித்து பேசுகிறோம், අපි නිත්‍ය ජීවිතය ගැන කතා කරනවා. ஆனால் நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ඒ වුණාට අපාය කෙරෙහි තමයි කියන්නේ. எத்தனை பேருக்கு தெரியும்? කී දෙනෙක් දන්නවා? ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்க. ගොඩාක් අය තේරුම් நான் ගන්නවා. அடிக்கடி சொல்லுகிறதான ஒரு காரியம், හැමතිස්සෙම நாங்கள் நிற்கிறது அக்கினிக்கு மேலே நின்று கொண்டிருக்கிறோம். අපි හිතගෙන ඉන්නේ නිජාලාවක්. வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது, ඒ වාක්‍ය තේරුම් කළා කියන්නේ. இந்த பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. මේ පොළව අග්නි ජාලාව උඩ හදලා තියෙනවා. ඒකට ඒ අග්නි විච්ඡෙන්න උන්වහන්සේ තබලා දෙනවා. அப்ப நாம் பரலோகம் என்கிறது நம்முடைய பேச்சு, අපි නිත්‍ය ජීවිතය ගැන කතා කරනවා. பரலோகம் நம்முடைய சிந்தனை, අපේ කැමැත්ත ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை அது நம் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ඒක අපේ ජීවිතය නිමිත්තෙන් අපි අපාය කෙරෙහි යන ගමන. எப்படி பாஸ்டர் එහෙම කොහොමද? அப்படி நீங்க கேட்கிறது, அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, நான் அது உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ඒක තේරුම් ගන්න ඕන දැනගන්න. இதை ஒவ்வொன்றையுமாய் நான் விரிவுபடுத்த வேண்டுமானால் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போதும். මේක එකින් කියලා දෙන්න කිව්වොත් මේ පැය හරි. அடுத்தது හතර වෙනවා. அழியாமை, அழிவுள்ளவை. அழியாமை, destroy whenever, විනාශ වෙන්නේ නැතුව விநாச වෙන දේවල්, විනාශ වෙන දේවල් விநாச නොවන දේවල්. විනාශ වෙනවා. அப்ப அந்த அழியாமையை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். අපි ඒ විනාශ නොවන දේවල් ගැන තේරුම් ගන්න. இந்த உடலானது அழிந்து போகும், මේ ලෝකය මේ ශරීරය. ශරීරය විනාශ වෙනවා. எத்தனை பேருக்கு தெரியும்? ඊදෙන දන්නවා. ஆனால் ஆத்துமா அழிந்து போகாது. ඒ ආත්මය කවදාවත් විනාශ වෙන්නේ නැහැ. ஆனால் இந்த உடலுக்கு நாங்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் ஆத்மாவுக்கு கொடுக்கிறது கிடையாது. අපි මේ ශරීරයට දෙන ප්‍රමුඛත්වය අපි ආත්මයට දෙන්නේ. கிரீம் போடுறோம், ඊන් ගන්නවා, என்ன போடுறோம், ඒව ගන්නවා, உடம்புக்கு என்னது லோஷன்ஸ் போடுறோம், බොඩි ලෝෂන්ස් ගන්නවා. எத்தனையோ காரியங்களை செய்து இந்த உடலை நாங்கள் பராமரிக்க முயற்சி செய்கிறோம். ගොඩාක් දේවල් කරලා මේ ශරීරය හොඳට තියාගන්න. எத்தனை பேர் ஆத்துமாக்களை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? ඊදෙනෙක් ආත්මය හොඳට තියාගන්න බලන්න. எத்தனை பேர் ஆத்மாவுக்கு ஃபேஸ் வாஷ் போட்டு மொத்த கழுவுற மாதிரி ஆத்மாவை சுத்தமா வச்சிருக்கீங்க? ආත්මයට පේස් කරලා அப்பா, ஆத்மா அழுக்கு நிறைந்திருக்கிறது. ආත්මය විනාශ වෙනවා. பொறாமை, எரிச்சல், கோபம், බාහිර ඊර්ෂ්‍යාව இப்பேற்பட்டதான காரியங்களினால் ஆத்மா நிரம்பி இருக்கிறது. ඒ වගේ දේවල් තමයි අපේ ආත්මය තියෙන්නේ. ஆனால் ஒரு வெள்ள முடி வந்துட முடியாது, සුදු කෙස් ගහක් එන්නේ. முகத்துல ஒரு சின்ன ஒரு கருப்பு மார்க் வந்துட முடியாது. මුනේ කළු ඩබයක් එන්නේ. உடனே நாங்க அங்க தேடி இங்க தேடி எதையாவது போட்டு அதை இல்லாம ஆக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். මොනහරි ගහලා ඒක නැති කරගන්න.
ஆனா நீங்க 10 வருஷத்துக்கு முன்ன இருந்த மாதிரி உங்க முகம் இப்ப கிடையாது. இப்ப இந்த முகத்தை தூக்கி நிறுத்தணும், ஜக்கடிக்கணும், சத்தம் கேட்கணும், வச்சன கிளிண்டேமா இல்லையா? ஜக்கடிச்சு நிற்பாடணும் முகத்தை. நான் எனக்கு காலையில் யோசிச்சுட்டு இருந்தேன், 3 மாசம் படுக்கையில நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் நம்மளை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணுமே நடக்கல. கர்த்தர் நம்மை புஷ்டியும் பருமனுமாய் வைத்திருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி யோவான் நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் செழிப்பாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா அழிவில்லாதபடிக்கு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் இந்த சரீரமானது அழிந்து போகும். அநேகமான நேரத்திலே நாங்கள் அழியாமைக்கு, அழிகிறதான காரியங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அந்த அழியாமைக்கு நாங்கள் கொடுக்கிறது கிடையாது. அதான் 2 சிந்தனை. அதை பண்ணுவோம், அதுக்கு முக்கியமா இதுக்கு முக்கியம். அடுத்து தேவ சித்தம், மனுஷனுடைய சித்தம், மனுஷனுடைய விருப்பம். நமக்கும் இருக்குது விருப்பம். நாம் ஒரு முடிவு பண்ணிட்டு, நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு தேவனுக்கிட்ட நாங்க போய் நிக்கிறது, அவருடைய சித்தம் கேட்கறது, அது சரி கிடையாது. நான் தேவனிடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நான் எங்க போகட்டும்? நான் எதை படிக்கட்டும்? நான் எந்த வேலைக்கு போகட்டும்? நான் எந்த ட்ரெஸ் உடுத்தட்டும்? கேட்கலாம். இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. இதெல்லாம் கேட்கலாம். ஏனென்று சொன்னால் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தெளிவாய் காண்பிக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அதனால தேவ சித்தம் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சித்தம் அல்ல, நம்முடைய விருப்பம் அல்ல. உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டுமானால் நீங்க ரட்சிக்கப்படாமல், ரட்சிக்கப்பட்ட பின்பதாக, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த பின்பதாக நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நான் என்னுடையவன் அல்ல. என்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். உங்களுக்கு ஜாப் பெர்மிட் கொடுத்து, ஜாப் பெர்மிட் விசா கொடுத்து உங்களை ஏதோ ஒரு தேசத்துக்கு எடுக்கிறாங்க வேலைக்கு. அங்க போயிட்டு நான் இன்னைக்கு வர மாட்டேன், நாளைக்கு தான் வருவேன், 9 மணிக்கு வர மாட்டேன், 11 மணிக்கு தான் வருவேன். யாருக்காவது சொல்ல முடியுமா? ஏனென்று சொன்ன உங்களுக்கு அவங்க கொடுத்தவங்களை வாங்கி இருக்கிறார்கள். அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போக முடியாது. ஏன் சொன்ன உங்கள் பாஸ்போர்ட் அவர்களிடத்துல இருக்கிறது. அந்த இடத்துல நீங்க வேலை செய்தால் மட்டும்தான் அந்த தேசத்துக்குள்ள இருக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த தேசத்திலிருந்து உங்களை வெளியேற்றவும் முடியும், உங்களை சிறையில போடவும் முடியும். இது சாதாரணமா ஒரு தேசத்துக்கு நாங்கள் வேலைக்கு போவதை நமக்கு விதிக்கப்படுகிறதான நீதிகள். ஆனால் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கிற நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பா இருக்கலாம். உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் கொடுக்கிற கடைசி வாய்ப்பா இருக்கலாம். நம்முடைய குணாதிசயங்கள், சித்தங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறது எத்தனை பேர் உயிரோடு கூட இருப்போம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. நான் திட்டமாய் நம்புகிறேன்,
இந்த இடத்துல இருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் மட்டுமே பேசுகிறார். உங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக இந்த திருச்சபையில பேசுறது கிடையாது. உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் என்னை ரட்சித்தது பரலோகத்துக்கு வர முடியாது. இந்த ஊழியத்தை கொடுத்தது ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க முடியாது. அப்படி வந்த உங்களை சரி செய்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதா இருக்கிறது. தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து வாழ முடியாதவர்கள் தயவு செய்து இங்க போயிடலாம். உங்க இஷ்டத்துக்கு இங்க வாழ முடியாது. உங்க வீட்டுல உங்க இஷ்டத்துக்கு வாழுங்க. உங்க வேலைத்தலத்துல உங்க இஷ்டத்துக்கு வாழுங்க. உங்க ஸ்கூல்ல உங்க இஷ்டத்துக்கு செய்யுங்க. ஆனால் இது கர்த்தருடைய திருச்சபை. இதுல தேவ சித்தம் மட்டும்தான் நடக்க முடியும். அது மட்டும்தான் நடக்க வேண்டும். அதுவும் செய்வேன் இதுவும் செய்வேன்னா அதுக்கு இது இடம் கிடையாது. தேவனுடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் சொன்னார். இந்த இடத்திலிருந்து போன அநேகர் ஆராதிக்கிறார்கள். பிரம்மாண்டமான திருச்சபைகளில் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் பூஜ்யம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீரோ ஆத்மீக ஜீவிதே. செபிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள், பிள்ளைகளை சண்டே ஸ்கூல் அனுப்புகிறார்கள், அவர்களும் குடும்பமாய் ஆராதிக்கிறார்கள். ஆனால் உள்ளார்ந்த வாழ்க்கை இன்னும் கர்த்தருக்கு உண்பதாய் பூஜ்யமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னது. அவர்களுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த இடத்துல அந்த போனவங்க எல்லாரையும் பிளாத்து கை கழுவினது போல கை கழுவி விட்டாச்சு. அவருடைய ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. ஆனால் இந்த நாளில் என்னோடு கூட ஆராதிக்கிறவங்க ஒவ்வொருடைய ஆத்மாக்களுக்கு நான் உத்தரவாதம். எனவேதான் நான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இருந்தால் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நினைச்சா 1000 சபைகள் இருக்கிறது. வத்தலில 80 சபைகள் இருக்கிறது. கொழும்புல எத்தனையோ சபைகள் இருக்கிறது. சீதுவையில் எத்தனையோ சபைகள் இருக்கிறது. ஏன் நாம இருக்கிற இடங்களை சுத்தி எத்தனையோ சபைகள் இருக்கிறது. எங்க வேணாலும் ஆராதிக்கலாம். ஆனால் பரலோகம் போக வேண்டுமானால் தேவ சித்தம் செய்ய வேண்டும். என்னுடைய சுய சித்தம் சாக வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துவுக்காய் ஜீவிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அடுத்தது ஆவி மாம்சம். நாங்கள் எதை செய்தாலும் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் செய்ய வேண்டும். மாம்சத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் சிந்திக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், ஆவி மாம்சம் உற்சாகம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் மாம்சமும் பலவீனம். எனவே இந்த பலவீனம் உள்ள மாம்சமானது ஆவியை அநேக நேரங்களில் மேற்கொள்கிறது. குடாத் குரட ஆத்மய பாந்தேகர். புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய ஆத்மாவா உங்களுடைய ஆளுகை செய்கிறது, உங்களுடைய மாம்சம் உங்களுடைய ஆளுகை செய்கிறதா? எது உங்களுடைய ஆளுகை செய்கிறது? ஆவியானவர் சொல்றார் சபைக்கு போகும். மாம்சம் சொல்லுகிறது படுத்து தூங்கும். ஆவியானவர் சொல்லுகிறார் சபைக்கு போகும். மாம்சம் சொல்லுகிறது வேலைக்கு போகும். மாம்சம் சொல்லுகிறது ஆலயத்துக்கு போகும். ஆவி சொல்லுகிறது ஆலயத்துக்கு போகும். மாம்சம் சொல்லுகிறது ஸ்கூலுக்கு அனுப்பும், கிளாஸுக்கு அனுப்பும். எதுக்கு நாங்கள் அநேக நேரத்தில் செல்வி கொடுக்கிறோம்? வேலைக்கு போனா வேலையை விட்டு தூக்கிடுவேன். இன்னைக்கு மட்டும்தான் கிளாஸ், இன்னைக்கு விட்டா அது திருப்பி சொல்லி தர மாட்டான். இன்னைக்கு மட்டும்தான் லீவ், இன்னைக்கு தூங்குறத விட்டா இனிமேல் நீ எப்ப தூங்க கிடைக்குமோ தெரியாது. இன்னைக்கு தூங்கினா நீ வாழ்நாள் முழுக்க தூங்கிடுவேன்.
ஆமென். ஒருத்தரை காரணம் ஆவி கிடம் கொடுக்க நம் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். மற்றவங்களுக்கு முடியாது. அதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அடுத்து தேவ சித்தம். தேவ சிந்தை, மாம்ச சிந்தை, மனுஷ சிந்தை, சுய சிந்தை. முதலாவது தேவனுடைய சிந்தை. எத்தனை பேர் தேவனுடைய சிந்தை இருக்குதுன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? தைரியம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ சிந்தை என்னிடத்துல இருக்குது. எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? இல்ல, என்னோட மனுஷ சிந்தை தான் இருக்குது, சுய சிந்தை தான் இருக்குது. ரெண்டும் சொல்ல முடியாதவங்க எதுக்கு சேர்க்கறது எனக்கு தெரியும். அதுவும் இருக்கு, இதுவும் இருக்குது. மனிதன் பாதி, மிருகம் பாதி. தேவ சிந்தை இருக்கிறது. தேவனுடைய சிந்தை என்னது? ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அதில் இருந்து அவனை தூக்கி விடுகிறது தான் தேவ சிந்தை. ஒருவன் நமக்கு விரோதமாய் கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது அவனை மன்னிக்கிறது தான் தேவ சிந்தை. ஒருவனுடைய மார்க்கம் தவறாய் இருக்கும் பொழுது அந்த மார்க்கத்தில் இருந்து அவனை எப்படியாயிலும் திருப்புகிறது தான் தேவனுடைய சிந்தை. ஆனால் மாம்ச சிந்தையும் மனுஷ சிந்தையும் சுய சிந்தையும் அப்படி கிடையாது. அவனுக்கு அது நடக்கணும், அதை நான் பார்க்கணும், பார்த்து சிரிக்கணும். எனக்கு அவன் அப்படி பண்ணணும், அவன் எனக்கு இப்படி பண்ணணும், அதனால அது நடக்கிறது நான் பார்க்கணும். இதுதான் மனுஷ சிந்தை. ஆனால் ஆண்டவர் அப்படி அவர் பார்த்திருந்தால் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட இந்த நாளிலே தேவனை ஆராதித்திருக்கவே முடியாது. ஏதோ ஒரு ஸ்தானத்தில் இருந்து என்னையும் உங்களை தூக்கி நிறுத்தினார். அடுத்து தேவ வசனம், நய வசனிப்பு, ಮುಲಾಕರಣ ಮನುಷ್ಯ ವಸನ, ದೇವ ವಸನ, ಮನುಷ್ಯ ವಸನ, ದೇವನುடைய ವಸನ, மாய்மாலமான வசனம். இன்னைக்கு அநேகமான திருச்சபைகளிலே ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார்கள், தப்பு கிடையாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நரகத்துக்கு போகணுமா, இல்ல நான் பாடுகளை அனுபவித்து பரலோகம் போகணும்? நானே மறந்தேன். சரி, அதை டீல் பண்ணி பாடுகளை அனுபவித்து நான் பரலோகம் போக வேண்டுமா? பாடுகள் பாட்டு கிடையாது, பாடு பாடு. ಪೀಡಾವನ್ ಬಿದ್ದಲ್ಲ ಒಂದು ಸ್ವರ್ಗಡೆ ಅನ್ನೋದು ಏಮನ್ನ சொகுசா வாழ்ந்த நரகத்துக்கு போகணும். நிறைய வேதத்தில் நிறைய உதாரணங்கள் கத்தர் வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யவானும் லாசரு, இந்த ரெண்டு பேரை குறித்து வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு வாழ்கிறதுக்கு வீடு தேவை, தப்பு கிடையாது. போய் வர்றதுக்கு ஒரு வாகனம் தேவை, தப்பு கிடையாது. நாம் வாழ்கிறதுக்கு ஒரு வேலை தேவை அல்லது வியாபாரம் தேவை, ஏதோ ஒன்று தேவை. பிள்ளைகளுக்கு படிப்பு தேவை,
ළමයින්ට ඉගෙනනවා. ஆனால் இது எல்லாம் நம்மிடத்துல இருந்து இது எல்லாம் நம்மை பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறதா මේ ඔක්කොම තීන්දුවට අපි ස්වර්ගයේ දෙස යනවා. அல்லது இது எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டு நாங்கள் நரகத்துக்கு நேராக நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம்? නැත්නම් මේ හැමදේම තියලා අපාය පැත්තට යනවා. இதுதான் நம்முடைய கேள்வி. මේක තමයි ප්‍රශ්නේ. தேவ வசனம் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது වහන්සේගේ වචනය කියනවා நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி. කොහොමද ජීවත් වෙන්න ඕනේ? ஆனால் இந்த நாட்களிலே நவீன உபதேசங்கள் சொல்லுகிறது ඒක මේ දැන් කාලේ ගොඩක් අලුත් දේවල් நீ எப்படியும் வாழலாம். කොහොමද ජීවත් වෙන්න ඕනේ? எப்படி வாழலாம்? එහෙම පුළුවන්. வாழலாம். உலகத்துல வாழலாம். ලෝකේ වෙන ජීවත් වෙන්න. ஆனா பரலோகம் போவதுக்கு நாங்க எப்படியும் வாழ முடியாது. ඒ ස්වර්ගයට යන්න අපි එහෙම தேவன் என்ன சொல்லுதோ அப்படிதான் நான் வாழ வேண்டும். දෙවියන් වහන්සේ කියන විදිහට அப்படி இல்லாத பட்சத்திலே நான் பரலோகம் போக முடியாது. එහෙම නැතිනම් අපිට ස්වර්ගයට යන්න බෑ. அடுத்து தேவனுடைய கட்டளை, දෙවියන් වහන්සේගේ ආඥා. அடுத்து பாரம்பரியம். පාරම්පරික ආඥා. தேவனுடைய கட்டளை இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේගේ ආඥා මේ විදිහට තමයි කරන්න ඕනේ කියලා කියනවා. கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாது. ක්‍රිස්මස් පවත්වන්න බෑ. ஏன்னா கிறிஸ்துமஸ் குறித்து வேதம் சொல்லவில்லை. ක්‍රිස්මස් එක සම්බන්ධයෙන් ஈஸ்டர் என்ற பெயரே வேதத்தில் இல்லை. පාස්කෝ කියන දේ බයිබලේ නැහැ. குழந்தை ஞானஸ்தானம் வேதத்திலே இல்லை. ලදරුවාව බෞතිස්ම කරන එක බයිබලේ නැහැ. ஆனால் இது எல்லாம் நமக்கு வேணும். ඒත් මේ හැම දෙයක්ම අපිට ඕනේ. இயேசு கிறிஸ்துவ ஞானஸ்தானம் கொடுத்தாங்க தானே. ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට බෞතිස්මය දුන්නානේ. அது 8வது நாள் அவர்களை கொண்டு போனார்கள். 8 වෙනි දවසේ ආරම්භ அவரை கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்கிறது, தேவனுக்கு அர்ப்பணம் செய்யும்படியா දෙවියන් වහන්සේට බාර දෙන්න ඕනේ. புறா குஞ்சோட கொண்டு கொடுத்து அந்த புறா குஞ்சை கொடுத்துட்டு அவர் கூட்டிட்டு வந்தார். පරවියාවත් එක්ක අරගෙන පරවියාවේ ඉන්න කියලා තමයි ජේසුස් වහන්සේ. அடுத்து கிறிஸ்மஸ். අනිත් එක නත්තල. கிறிஸ்மஸ் சொன்னா என்ன தெரியுமா? ක්‍රිස්මස් කියන එකේ තේරුම லத்தீன் பாஷையில ලතින් භාෂාවෙන් கிரைஸ்ட் மாஸ். ක්‍රයිස්ට් මාස්. ඒ කියන්නේ அது கிறிஸ்துவினுடைய பலி. ජේසුතුමාගේ පූජා. கிறிஸ்துவினுடைய பலிக்கும் கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு என்ன சம்பந்தம்? ජේසුතුමාගේ පූජාවටයි ක්‍රිස්තුතුමාගේ උපතටයි කිසිපත් සම්බන්ධ. சொல்லுங்க. சிலர் கூட எக்ஸ்மஸ் සමහරට එක්ස්මස් கணக்கு வாத்தியார் இருக்கிறாரு. ගණන් எக்ஸுக்கும் வைக்கும் பெருமதியே கிடையாது. அப்படிதானே சார்? ඒ ළමයින්ට කිසිම அந்த பெருமதியை நாம தேடி கண்டுபிடிக்கணும். ඒකේ තියෙන අගය වාන්නේ எக்ஸுக்கு என்ன பெருமதி, வைக்கு என்ன பெருமதின்றது கடைசியில போட்டு காட்டி 2 கோடு போடணும். x එකට තියෙන අගයයි y එකට තියෙන அந்த எக்ஸுக்கும் வைக்கும் உள்ள பெருமதி கண்டுபிடிக்கலன்னு சொன்னா கணக்கு தப்பு. ඒ x එකටයි y එකටයි අගය හොයාගන්න බැරුවත් අපි ஆனா கணக்கு நான் ஃபெயில் ஆன தெரிஞ்சவ மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். මම කරපු එක නා கணக்கு கரெக்ட் வைக்கிறேன். கணக்கு ஃபெயில் மாவன். ஆனா எக்ஸ்மஸ் யாருக்கும் தெரியும். කාටවත් තේරෙන්නේ மற்ற யுத்தங்களுக்கும் கர்த்தர் நாளை, நேரத்தை, வருஷத்தை எழுதி வைத்திருக்கிறார். යුද්ධවලට වහන්සේ වෙලාව ஆனால் கர்த்தருடைய பிறப்பை ஆண்டவர் எழுதி வைக்கவில்லை. பிறந்திருக்கிறார். ජේසුස් වහන්සේගේ ඉපදීම ලියලා තියෙන නෙවෙයි. ஆனால் பிறந்த கிறிஸ்துவை நாங்கள் கொண்டாட வேண்டியது அவசியம். ඉපදිච්ච ජේසුව අපි ஆனால் அது டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி கொண்டாடக்கூடாது. ඒක දෙසැම්බර් මාසේ 25 වෙනිදා නෙමෙයි ඒක සමරන්න. நமக்கு டெய்லி கிறிஸ்மஸ் தான். හැමදාම டெய்லி கிறிஸ்மஸ். நம்ம எப்பெல்லாம் சிக்கன் சாப்பிடுறோம், நாங்க எப்பெல்லாம் புது ட்ரெஸ் போடுறோம், அன்னைக்கெல்லாம் நமக்கு கிறிஸ்மஸ் தான். அன்னைக்கு மாத்திரம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு நாள் பெயிண்ட் அடிக்கிறதுக்காகவே கிறிஸ்மஸ் வச்சிருக்காங்க வீட்டை. பழைய சாமானத்தெல்லாம் தூக்கி போட்டு புது சாமான் வாங்குறதுக்குனே கிறிஸ்மஸ் வச்சிருக்காங்க. அந்த கிறிஸ்மஸ் பேரை சொல்லி எப்படியா இந்த சேலை போட்டு விற்காத சாமானத்தெல்லாம் விற்கிறதுக்குனே வச்சிருக்காங்க. இதை தெரியாம நாம வாங்கிட்டு இருக்கோம். கேட்ட கிறிஸ்மஸ் ஆனா வேற கிறிஸ்மஸ் கிடையாது. விற்காத கருப்பு துணி எல்லாம் விற்கிறதுக்கே ஒரு நாள் வச்சிருக்காங்க. கருப்பு அப்ப இப்பேற்பட்டதான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாரம்பரியம் பரலோகம் வர முடியாது. எங்க அப்பா செய்தாரு, எங்க தாத்தா செய்தாரு, நான் செய்ய முடியாது.
ஏனென்றால் வேதம் அதற்கு நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. මොකද දෙවියන් වහන්සේගේ වචනයකට අපිට අනුමැතිය දෙන්නේ නැහැ. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, දෙවියන් වහන්සේගේ වචනය මොකක්ද? தேவனுடைய கட்டளை என்ன சொல்லுகிறதோ, දෙවියන් වහන්සේගේ ආශය මොනවද? அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்க வேண்டும். ඒක අපේ ජීවිතේ පාලනය. அடுத்து நிலைத்திருத்தல். ස්ථිරව සිටින එක. ස්ථීරව සිටින එක. ස්ථිරව නොවන සිටින එක. ස්ථීර නොවනව. நிலையற்று திரிதல். ස්ථීරව සිටින. நமக்கு வாழ்க்கை ஒரு நிலையே கிடையாது. අපේ ස්ථීරව இன்னைக்கு பார்த்தா இந்த சர்ச்சில் ஆராதிப்பாங்க, අද බැලුවොත් මේ நாளைக்கு அந்த சர்ச்சில் ஆராதிப்பாங்க, நாளைக்கு அந்த சர்ச்சில் ஆராதிப்பாங்க, அடுத்த நாள் எங்கேயுமே போகாம இருப்பாங்க. ஏன் போலன்னு கேட்டா, அந்த பாஸ்டர் அப்படி பண்ணிட்டாரு, இந்த பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாரு, இந்த பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாரு, அதனால நான் இனிமே எங்கேயுமே போறது கிடையாது. கர்த்தர் உன்னை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருந்தா நீ அந்த ஸ்தானத்திலே நீ அலைஞ்சு தெரியா. இந்த இந்த கடையில் எனக்கு வேலை பிடிக்கல, அடுத்த நாள் நீ பக்கத்து கடைக்கு போவியா வேலைக்கு? சொல்லுங்க. எனக்கு இந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கல, அதனால நான் கேரள ஸ்கூலுக்கு நாளைக்கு போயிருக்கீங்களா? என்ன சொன்னாலும் அங்கதான் இருப்பீங்க. அந்த டீச்சர் அடிச்சாலும் சரி, பிரின்சிபல் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, என்ன ஃபீஸ் கேட்டாலும் சரி, அங்க வந்து புல்லு புடுங்க கொண்டா சொன்னாலும் சரி, கணப்படுத்தலாம். நீங்க அந்த இடத்துக்கு தான் போவீங்க. ஏன்னா அது குட்ஷேபர், அது சென்ட் ஆந்தனிஸ், அது சென்ட் ஜோசப்ஸ், அது சென்ட் ஆன்ஸ். ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு நாள் பாத்திரங்கள்னா மூஞ்சி வந்து மஞ்ச பாத்திரம் மாதிரி போயிடும். நான் ஏன் பண்ணணும்? அத்தனை பேர் இருக்கிறான். எத்தனை பேர் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டியதில்லை. இப்படி நம்ம நேர காரியங்களை சொல்லிட்டே போறோம். ஆனால் இதை எல்லாவற்றையும் கருத்திலே வைத்துதான் எலியா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறான், எவ்வளவு நாளைக்கு, எத்தனை காலங்களுக்கு இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? ஒரு நினைவு கிடையாது. காலையில் எழும்புனே யோசிக்க போமா வேணாமா, இன்னைக்கு சர்ச்சுக்கு போமா வேணாம், இன்னைக்கு யார் ஆராதனை நடத்துவானே தெரியலையே, இன்னைக்கு யார் பேசுவானே தெரியலையே, போமா வேணாம். யார் ஆராதனை நடத்தணும்? நீ ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு பாட்டு பாட்டு எத்தனை பேருக்கு நீங்க பாடுற பாட்டு உங்க காதுக்கு கேட்டுச்சு? எத்தனை பேருக்கு நீங்க அடிச்ச கை உங்களுக்கு கேட்டுச்சு? பார்த்துட்டு என்ன பண்ணணும் நமக்கே தெரிய மாட்டேங்குது. இங்க ஒருத்தன் கால் கத்திட்டு இருக்காப்ல, இங்க ஒருத்தன் பாட்டு இப்படியே ஸ்கிரீன்ல போட்டுருக்காப்ல, மத்தத்துக்கு கரண்ட் வேற. நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது முழு பெடத்தோடு, முழு ஆவியோடு, முழு சக்தியோடு ஆண்டவர் ஆராதிக்கும். எத்தனை பேர் ஆராதிக்கும்? எத்தனை பேர் ஆராதிக்கும்? இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். இன்னும் தேவ சித்தம் செய்யல, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியல, வசனம் எதிர்பார்க்கிறதை செய்யவில்லை. ஆனால் நாம் ஏதோ பண்ணிக்கிறோம். கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். வாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், बाल वर्ग के दिवस वरुण आरस्य बना तोप विक्रति दीर्घदर्शी पूजारिகள் 400 பேர், 850 பேர்
அவங்க கர்மேல் பர்வதத்துல காலையில இருந்து சாயந்தரம் வரையும் அவங்க சாமியை கும்பிடுறாங்க. இது யாரு சொன்னது? எலியா சொன்னார். ராஜாவை பார்த்து கட்டளை கொடுக்கிறார். ஒரு தேவ மனுஷன் என்று சொன்னார். உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற ஒரு விசுவாசி என்று சொன்னார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதான நம்பிக்கையோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னார். எந்த வேலைத்தனத்து அதிகாரியானாலும் சரி, எந்த தேசத்து தலைவரானாலும் சரி, அவர்களுக்கு நாங்கள் கட்டளை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்மேல் பர்வதத்திலே 850 அந்நிய தீர்க்கதரிசிகளோடு பூஜாரிகளோடு கூட எலியா தனி மனிதனாய் இருந்து தேவனுக்கு முன்பதாய் நிற்கிறான். அவன் ராஜாவுக்கு சொல்லுகிறான். அந்த 18வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க, ரொம்ப காரியங்கள் இருக்கிறது. இஸ்ரவேலுடைய பந்தியில இருக்கிற 400 தோப்பு வைக்கிற பூசாரிகளையும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பாகாலின் பூசாரிகள் 450 பேரையும் அவர்களை அழைத்து வந்து பலியிட சொல்லு. நான் வர்ற யார் மெய்யான தேவன் என்று பார்க்க உங்களுக்கு சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வரவில்லை என்று சொன்னார். நாங்கள் இன்னும் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவர் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வார். மட்டபடா மகத்து தேவால்காரே, எத்தனை பேர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை 100% நம்புறீங்க? இந்த நாளில் உங்களுக்கு விரோதமா யாராவது ஒரு ஆள் வந்தா வாய மூடு, இல்லைன்னா நீ உண்மையா போயிடுவான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தேவராத்தினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா? சொல்லணும். நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் அது கர்த்தர் நமக்கு கொடுத்த உரிமை. இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களிலே அதுவும் ஒன்று. 54வது அதிகாரத்தை முழுமையாய் கொடுத்து அதில் ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்தாலும் முழு அதிகாரத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ராஜா தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் கைகளை நீட்டினான். கை அப்படி நின்று போச்சு. அவனுக்கு குஷ்டம் உண்டானது. குஷ்டம் தைரியம் இருக்குதா? அந்த தைரியம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் எலியா சொன்னது போல கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிற நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்ல உங்களுக்கு எதனாலும் ஜெபம் பண்றேன், எதனாலும் வேதம் வாசிக்கிறேன், எதனாலும் அந்நிய பாஷையில நான் ஜெபம் பண்றேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், பாடுகிறேன், நமஸ்கரிக்கிறேன். இது கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிறவங்க கிடையாது. அப்ப என்னது? 24/7 24/367 ஆண்டவர் முன்பதாய் நிற்கும். 24 மணி நேரம் நிற்கும். பேசினாலும் கர்த்தரை குறித்து பேசுகிறேன். சிந்தித்தால் தேவனை குறித்த சிந்தனை இருக்க வேண்டும். நடந்தால் தேவன் சொல்லுகிற ஸ்தானத்துக்கு நான் நடக்க வேண்டும். பேசினால் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் நான் பேசுவேன்.
எத்தனை பேர் பண்றீங்க? ඊදෙනෙක් ඒ විදිහට කරනවා. எளிய அனாவசியமா பேசினான்னு வேதத்தில் எங்கேயுமே பாருங்க. එළිය දිවසවල කොහෙවත් අනවශ්‍ය විදිහට කතා කරා කියලා කියනවා. அவனை குறித்து வேதத்திலும் அதிகமா இல்லை. එළිය දිවසවල ගැන වැඩි නැහැ. ஆனால் வேதத்தில் அவனை குறித்து ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. එයා ගැන එක වචනයක් තියෙනවා. எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். එළිය අපි වගේ පීඩාවක්. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். එළිය අපි වගේ පීඩාවක්. அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்த பொழுதிலும் එයා අපි වගේ පීඩාවක් විඳිච්ච කාලේ அவன் கர்த்தருக்கு முன்பதாக நின்றான். දෙවියන් වහන්සේගේ අනුමැතිය. கர்த்தர் சொன்னதை செய்தவர். දෙවියන් වහන්සේ කියපු දේ කළා. கர்த்தருக்காய் வாழ்ந்தவர். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් கர்த்தருடைய அக்கினியிலே ஏறி பரலோகம் சென்றவர். දෙවියන් වහන්සේ අපි යාත්‍රාවේ ගියේ. ஆண்டவர் வருகையில போக முடியுமா? දෙවියන් වහන්සේ නකට යන්න පුළුවන්. பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டினா பார்த்தாரு. පුළුවන් වෙනවා. எருமைகளை எப்ப பார்த்தாலும் அடிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு ஈ மோதினாலும் இப்படி திரும்பிப்பான். தைரியமா சொல்றேன். ධෛර්යවන්තව කියනවා. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கு. ඒ ආත්මික ජීවිතේ ඒ වගේ ධෛර්යයක්. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த வாழ்க்கை வேஸ்ட். එහෙම නැත්නම් මේ ජීවිතේ වැඩක්. நானும் ஏதோ ஒரு மேல்பூச்சான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ඒක ඔබේ ජීවිතේ ජීවිතයක්. ஆனால் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் முற்று முழுக்க என்னை மாற்றினார். ඒ මාස 3කට දෙවියන් වහන්සේ පාසල් அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ඒ වෙනුවෙන් දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා. உடைத்து உருவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். දෙවියන් වහන්සේ අපේ වෙනස් කරන දෙවියන්. தேவன் உருவாக்குகிறதுக்கு உங்களுக்கு இடம் கொடுங்க. දෙවියන් වහන්සේට ඔයගොල්ලන් වෙනස් இல்ல நான் இப்படிதான் இருப்பேன். නෑ ඔයගොල්ලන් என் சுபாவம் இதுதான். මගේ ස්වභාවය நீ உருப்படவே மாட்டேன். මම කවදාවත් නෙවෙයි. வாழலாம். வெளி வேஷமாய் வாழலாம். ජීවත් වෙන්න පුළුවන්. ராஜாவினிடத்திலே போய் சொல்லும்படியாய் எலியா அனுப்புகிறார். රජවරු ඉස්සරහ ගිහින් කියන්න කියලා එයා. அந்த இடத்துல இருந்துதான ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார். யாரு? ஒபதியா. ஒபதியா ராஜாரண்மனையில விசாரிப்புக்காரனாய் இருக்கிறார். ඔබදියා ඉස්සරහ அது நல்ல ஒரு தேவ மனுஷன். එයා ඇවිල්ලා යහපත් මනුෂ්‍යයෙක්. அவனை எலியா வழியிலே கண்டு එයා එළියව දැකලා அவன் சொல்லுகிறான், போய் ராஜாவுக்கு சொல்லு நான் வந்திருக்கிறேன். කියනවා ගිහින් රජුන් කියන මම ඇවිල්ලා ඉන්නවා. அப்ப ராஜா அதுக்கு முன்பதாக தான் ஊர் முழுக்க, பட்டணம் முழுக்க, தேசம் முழுக்க ஆள் அனுப்பி எலியா எங்க இருக்கான்னு தேடி பிடின்னு சொல்லி ஆள் அனுப்பி பார்த்தார். ஆனா எலியாவை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் திடீரென்று எலியா மறுபடியும் வந்து நிற்கிறான். ஏன் வந்தான்? ஆண்டவர் சொன்னார், நீ போய் ராஜா ஆகாபுக்கு உன்னை காண்பி அப்படின்னு. அப்ப அந்த கிளம்புவார். அப்ப அந்த சொல்லுகிறதான காரியம் என்ன பாருங்க, அருமையான ஒரு காரியம். 12வது வசனத்தை சொல்லுகிறான், எலியாவே நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபின் இடத்துக்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர்? எங்கே தூக்கிட்டு போயிடுவார்? ஆவியானவர் நம்ம அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். ஆவியானவர் வந்து நம்மளை தூக்குற அளவுக்கு நாம தகுதியுள்ளவர்களா இருக்கிறோமா? இருக்கிறோமா? அதனாலதான் இன்னும் பாடிக்கிட்டு வாரும் தூய ஆவியே கெஞ்சி கெஞ்சி கூப்பிடுறோம், வாங்காண்டவரே வாங்காண்டவரே வாங்காண்டவரே. ஏன்னா நமக்கே சுவர்லாம் ஆண்டவர் இருக்காரா இல்லையான்னு சொல்லி கர்த்தரின் பட்சத்தில் இருப்பாரா? ஒரு ரூபாய் நான் செய்ய முடியாது. அந்த தைரியம் நம்மிடத்தில் அந்த தைரியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமானா எலியாவை போல் நான் கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிறவனாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாய் நின்றால் மாத்திரம் போதாது. 2 சிந்தனைகள் இருக்க முடியாது, 2 நினைவுகள் இருக்க முடியாது. அதுவா இதுவா, அங்கேயா இங்கேயா, அப்படியா இப்படியா, அது முடியாது. கர்த்தர் தான் கர்த்தர்,
வாகான்னு நான் பார்க்கிறேன். வா. தேவன்னா தேவன், உலகம்னா உலகம். இதுவும் வேணும், இதுவும் வேணும். அதனால தான் தேவ சமூகத்தில் என்று நான் தைரியமாய் சொல்லுகிறேன். சபையில நிறைய ஜனங்கள் இருக்க வேண்டும் என்பது எனக்கு கட்டாயமே கிடைக்கும். இருந்தால் சந்தோஷம். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் இருக்கிற நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அதுதான் என்னுடைய வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வேறு ஆசை தான். நீர் மாத்திரமே ஆசை, நீர் மாத்திரமே என் வாஞ்சை, நீர் மாத்திரமே என் நோக்கம் அப்படின்னு நான் நீங்கள் வாழ்க்கை. அப்படி இல்லாத வாழ்க்கையை வேஸ்ட். எத்தனை நாள் வாழ போறீங்க பூமியில? நேற்று இருந்தவங்க இன்னைக்கு கிடையாது. சௌரி சொன்னாங்க, அவருடைய கணவனுடைய ஒரு ஸ்நேகிதர் 37 வயசு, 37 வயது, 2 பிள்ளைகளுக்கு தகப்பன், விலையினப்பட்டு வியாதியில் இருக்கிறார். ஆபரேஷன் கூட பண்ண முடியாத அளவுக்கு அவருடைய சரீர நிலை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு 50 வயசுக்கு மேல தாண்டி ஓட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை வருஷத்துல ஒரே ஒரு முறிவு தான். 85வது வருஷம் மட்டக்களப்பிலே நான் அமர்ந்திருந்த தேங்காய் மரத்துல செல்பட்டு கீழே பக்கத்துல விழுந்துச்சு. கர்த்தர் அன்றைக்குமே ஜீவனை காத்தார். 95வது வருஷம் 4 முறை நான் ஓட்டி சென்றதான வேன் பிறண்டு ஒரு மரத்துல அப்படியே நின்றுச்சு. 95வது வருஷத்துக்கு அந்த வேன் செய்து எடுக்கிறதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவு. ஆனால் கர்த்தர் ஒரு காயம் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஏன் எனக்கு என் வாழ்க்கையில கர்த்தர் நோக்கத்தை வைத்தார். ஆனால் மே மாதம் 4ஆம் தேதி வாழ்வா வாங்கிட்டு திருப்பினது மட்டும்தான். About 10 fall down, bone fracture, POP. உடைத்து காயம் கட்டி உருவாக்குறவர் இல்லை. அன்னைக்கு பேச முடியாதது இன்றைக்கு பேசும்படியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாள் பரியந்தம் அதே வேகத்தில் ஓட கர்த்தர் எனக்கு கிருபை செய்ய வேண்டும். இந்த பகுதியை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஒரு வசனத்தை காண்பித்தார். கடைசி அந்த அதிகாரத்தில் 18வது அதிகாரத்துல அவன் சொல்றான், மழை வரப்போகுது, ஆகாப சொல்றான், நீ சாப்பிட்டு கிளம்பு, இல்லைன்னு சொன்னா அடுத்து சுனாமியில நீ மாட்டி சிக்க போற, ஓட்டி போய் சேர அப்படின்னு. ஆனால் 7 முறை பார்த்த பிறகு 7வது முறை வானத்தில் ஒரு கையளவு மேகம் தெரிகிறது. பிரமாணிக்க வலாபுழக் கையளவு மேகம் தெரிகிறது. அந்த மேகம் தெரிந்த உடனே சொல்ல மழை வரப்போது சீக்கிரமாய் போகும்படியாக சொல்ல. கடைசி வசனம் சொல்லியிருக்கோம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததால் அவன் தன் அறையை கட்டிக் கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாய் ஆகாவுக்கு முன்பாக ஓடினான். ஆகாப் எதுல போறான்? ரதத்துல போறாரு. ஆனால் ஆகாவுக்கு முன்பதாக எலியா எப்படி ஓடுகிறான்? அறையை கட்டி கொண்டு ஓடுகிறான். பெல்ட்டை மறந்து வச்சுட்டாங்க. என்ன சோதனை பாத்தீங்கன்னா பட்டனும் மறந்து போச்சு. யோசுவா சொன்னேன், பெல்ட்டை கொண்டு வரலடா அப்படின்னு.
அவர் சொன்னார் இதை கட்டுங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு பெல்ட்டை வாங்கிட்டு போய் பார்த்தா பட்டு கையோட வருது. அப்பதான் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அறையை கட்டியாச்சு, இனிமேல் ஆகாபுக்கு முன்பதாக ஓட வேண்டியதான நாட்கள் ஆரம்பித்து விட்டிருப்பதாக அதற்கு சொல்லலாம். இனிமேல் அமைதியா இருக்கிற காலம் அல்ல, இனிமேல் நாம் ஓட வேண்டியதான ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம். காலம் சமீபமாயிருக்க ஆண்டவருடைய வருகை வாசல் அண்டையில இருக்கிறது. ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கிறார். எவன் ஒருவன் சத்தத்தை கேட்டு திறப்பான் அவனோட கூட நான் போஜனம் பண்ணேன். அந்த போஜனம் பண்ணுகிற, நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் வாசல் அண்டையில இருக்கிறார். அவருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த பூமியிலே நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். அவருடைய வருகை முந்துமானால் நம்மை அவர் உருமாற்றி அழைத்து செல்வார். அதற்கு முன்பதாய் நம்முடைய காலம் நம்மை நித்திரைக்குள்ளே கொண்டு போகுமானால் ஆண்டுடைய வருகையில் முதலாவது நானும் நாங்களும் எழுந்திருக்கும். எது நடந்தாலும் சரி தைரியமாய் சொல்ல வேண்டாம். கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிற நான் சொல்லுவேன். என்னிடத்தில் குந்தி குந்தி நடக்கிற அந்த இரண்டு மனம் என்னிடத்துல கிடையாது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன்னா, ஆனால் இன்று அப்படி இல்லை. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பை தருகிறார். தேவனிடத்தில் திரும்பும்படியாக கடைசியா ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாங்கள் சொல்லிக்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவன்கிட்டே வந்த போது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய படிப்பிடத்தை அவன் சொப்பனிட்டு, நாளிலே நம்முடைய படிப்பிடங்கள் எல்லாம் தகர்ந்திருக்கிறது. அப்ப பூஜாசனை ஒப்புமா கடி விதி விநாசவனாக்கி, ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார், என்கிட்டே வாருங்கள். நம்முடைய படிப்பிடம் சொப்பனிட வேண்டும். சுபாவங்கள் மாற வேண்டும். நம்முடைய நடக்கை மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும். நம்முடைய பேச்சு மாற வேண்டும். நம்முடைய சிந்தனை மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முற்று முழுக்க மாற வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு 45 நாள் உங்களுக்கு தான், 45 days. அந்த 45 நாளும் நீங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்க வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு மரமா இருக்கணும், அல்லது நீங்க இதுவரை பார்த்தும் அதுல எதுவுமே பிரயோஜனம் இல்லாத ஒரு மரமா இருக்கணும், அல்லது பட்டு போன ஒரு செடியா இருக்கணும். அந்த பட்டு போன செடியா இருந்தா அதை பார்த்து சொல்லுங்க. அவ்வளவுதான். அதே நேரத்தில் கனி இல்லாத மரமா இருந்த பார்த்து முடியில்லாத தலையா இருந்தா பார்த்து சொல்லுங்க. நடக்குமா நடக்காது? 45 நாட்கள் இன்னையிலிருந்து தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து பாருங்க. 45வது நாளிலே நீங்கள் எதை சொல்லுவீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. காலையில போறாங்க, ஒரு மரம் பழம் கிட்ட போறாரு, போய் பார்த்தா ஒரு பழமும் கிடையாது, சமைச்சிட்டு போயிடுறாரு. அதே வழியில சாயந்தரம் வராங்க, சமைச்ச ஆண்டவர் மறந்துட்டாரு. அதை கேட்ட பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீ சமைச்சலாம். அதை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறவனால எல்லாம் கர்த்தருக்கு உண்மைதாய் நிற்கிற நான் சொல்லுகிறேன். 45 நாட்கள், இந்த 45 நாட்களும் தேவ சித்தத்திற்கு உட்பட்டு தேவன் சொல்லுகிற பிறகு தேவனை போல, தேவகுமாரனை போல
வாழ உங்களை ஒப்புக்கொடுங்க. வாழ்க்கையை கத்த தலைகீழாய் மாற்றும். இந்த தென்று போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீர், என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீர். எத்தனை பேர் சொல்லணும்? தைரியமாய் நான் சொல்றேன். ஏன் நான் கத்து சொல்கிறதை தான் நான் சொல்றேன். ஒப்பு கொடுப்போம். கத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். சர்வவல்லமை எங்கள் ஆண்டவர் எங்கள் பரலோக பிதாவே, இதோ உமக்கு முன்பதாய் நிற்கிற நான் சொல்கிறேன், பிள்ளைகளை கத்தீர் ஆசீர்வதிக்கிறார். நன்மைகளை நான் நிரப்புகிறார். இருமணமாய் இருந்து குந்தி குந்தி நடந்தது போதும் ஐயா. எந்த நாள் முதல் உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய், உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்து ஆண்டவரை இன்னும் ஒரு எளியாவாய் பிள்ளைகள் எழுமட்டும் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே உடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசியின் சிநேகிதனுமாகி நான் வாழ்க்கை ஆசீர்வதை கதனீர் ஆசீர்வதி மாத்திரம் மேம்படுவீரா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. ஆமென்.